கண்களை மூடி அப்படியே ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பாய் நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே, அநேகருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. எத்தனோ பேர் எத்தனோ காரியத்துக்கு ஆண்டவரே செயல்படும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே இந்த இடத்துல துதிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய் நீர் பாராட்டின கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனையில் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, ஆண்டவரே உம்முடைய மகிமை இந்த இடத்துல வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்த ஜனங்கள் வந்தவனமா செல்லாதபடி உம்முடைய நிறைவான சமாதானத்தை பெற்றுக்கொண்டு போகும்படியாய் கர்த்தர் தாமே கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முற்றிலும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. 6 முதல் முடிவு வரை தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கட்டும். ஆண்டவரே, ஏறெடுக்கிற எல்லா பகுதியிலும் அந்த நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. எங்களுடைய மாம்சம் வெளிப்படக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நீரே ஆண்டவரே இந்த இடத்துல பலமாய் வெளிப்படுவீராக. உம்முடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நோக்கம் இல்லாம, கர்த்தருடைய திட்டம் இல்லாம யாருமே இந்த இடத்துக்கு வர முடியாது. கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட இந்த இடத்துல ஒவ்வொருவரையும் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை என்ன பண்ண போறோம்? ஆராதிக்க போகிறோம். அப்படியே நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்கிறார். அதை நினைத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாமா? நம்ம எல்லாம் ஒரு பாடல் இருக்கு, கைத்தட்டி அவரை பாடி என்ன பண்ணோமா, அவருக்குள்ள களி கூறணும் என்று நம்ம பாடலை பார்க்கிறோம். நம்ம எல்லாம் கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி. எல்லாம் கரங்களை தட்டுவோமா? ஜீசஸ். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுமா. நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுமா. களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். திரும்ப சொல்லுவோமா? பயப்படாதே, மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம்.
கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். திரும்ப சொல்லுவோமா? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். விசுவாசமா? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து நேரத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் உன்னை விடுவிப்பாரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆபத்து நேரத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் உன்னை விடுவிப்பாரே. ஆமே. திரும்ப சொல்லுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் உன்னை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் உன்னை விடுவிப்பாரே. எனவே களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் உன்னை விடுவிப்பாரே. எத்தனை பேர் கூப்பிடுற போறீங்க? ஆமென். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் உண்மையாய் பாட முடியும்? சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டா அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். ஆமென், ஆமென். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தருடைய சமூகத்துல வரும் பொழுது மிகுந்த ஒரு மன மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆபத்துகள், அநேக நெருக்கங்கள் வரும்பொழுதெல்லாம் அநேகரை நம்ம உதவிக்கு கூப்பிடுவோம், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒருவேளை நம்முடைய சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்காம போகலாம், கேட்டு கேட்காத மாதிரி போலாம். ஆனா வேதம் அப்படி சொல்ல, நீ கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதான் ஆபத்து காலத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடு, மகனே மகளே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்துவா என்று வேதம் சொல்லுகிறது. நீ எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிட போகிறோம்? ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி ஆராதிக்கிறோமோ நிச்சயமா எங்களுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணுமா? அவரை நோக்கி பார்த்தாதான் நம்முடைய முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்த்து நம்ம ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில சில குறைவுகள் இருக்கும், சில நெருக்கங்கள் இருக்கும், சில போராட்டங்கள் இருக்கும். நம்ம ஆராதிக்க ஆராதிக்க எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்ற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நிறைவான இயேசு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில்
இருக்கிற குறைவுகள் நிச்சயமாய் விலகி போகும். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் அநேக குறைவுகள் இருந்தது, அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் இருக்கிறத காட்டிலும் நான் செத்து போயிடலாம், ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லி அநேக நேரம் ஆண்டவரை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நினைச்சது உண்டு. ஆனா அந்த நிறைவான இயேசுவை என் வாழ்க்கையில ஏற்ற நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நிறைவான ஒரு சமாதானத்தை கொடுத்து என்னை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணணுமா? நோக்கி கூப்பிடணுமா? ஹல்லேலூயா. அப்படியே நோக்கி கூப்பிட்டு ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாக்கும் மகன் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாக்கும் மகன் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்வில். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாக்கும் மகள் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாக்கும் மகள் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினா, ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினா. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவே. வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. எத்தனை பேரை விசுவாசமா பாட முடியும்? நீரை தேனாக மாற்று என் நேசர் என்னோடுண்டு. ஆமென் ஆமென். மாறாவின் நீரை தேனாக மாற்று என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. வாழ்க்கையில கசப்பு கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்று என் நேசர் என்னோடு. விசுவாசமா சொல்லுவோம். மாறாவின் நீரை தேனாக மாற்று என் நேசர் என்னோடுண்டு. இன்னொரு விஷயம் சொல்லுவோமா? மாறாவின் நீரை. ஒருவேளை வாழ்க்கை மாறாவை போல என் வாழ்க்கை ஒரு கசப்பாவே இருக்குது என்று சொல்லி நீங்க கலங்குறீங்களா? இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, மாறாவா இருக்கிற தண்ணீரை கர்த்தர் எப்படி மதுரமாய் மாற்றினாரோ, இன்னைக்கு கசப்பா இருக்கிற உங்க வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் மதுரமாய் மாற்ற முடியும். அந்த மாறாவா இருந்த அந்த கசப்பா இருந்த தண்ணீரை ஒரு தித்திக்கிற தண்ணீரா, ஒரு மதுரமுள்ள தண்ணீராய் கர்த்தர் எப்படி மாற்றினாரோ, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கசப்பான வாழ்க்கையை போல
தான் என் வாழ்க்கை இருக்கிறது, இதுல இருந்து விடுவிக்க யாருமே இல்லை, என் வாழ்க்கை மாறாதா, ஒரு மாற்றம் வராதா என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த வேளையில நீங்க ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். மாறாவா இருக்கிற தண்ணீரை எப்படி மதுரமாய் மாற்றினாரோ, மாறாவாய் கசப்பா இருக்கிறவங்க வாழ்க்கையை இப்பொழுதே கர்த்தர் ஒரு மதுரமாய் மாற்ற முடியும். ஆமென். ஜீசஸ் அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் நினைச்சா எதை வேணா செய்ய முடியும். அல்லேலூயா. அன்னைக்கு ஜனங்க குடிக்க முடியாத அளவுக்கு அந்த தண்ணி ரொம்ப கசப்பா இருந்ததாம். ஜனங்க எல்லாம் முறுமுறுத்தாங்க, என்ன இப்படி கசப்பா இருக்குன்னு சொல்லி. கர்த்தர் பார்த்தார், அந்த மாறாவா இருந்த அந்த கசப்பா இருந்த அந்த தண்ணீரை கர்த்தர் மதுரமாய் ஒரு தித்திக்கிற தண்ணீராய் மாற்றினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக துன்பங்கள், போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் அநேக இருக்கலாம். ஆனா இதுக்கு தீர்வு என்னன்னா இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. நீங்களுடைய சமூகத்துல வந்திருக்கீங்க, சொல்லுங்க, ஆண்டவரே அன்னைக்கு எப்படி அந்த கசப்பான தண்ணீரை நீங்க மதுரமாய் மாத்துனீங்களோ, இன்னைக்கு என் வாழ்க்கை அதே போல மதுரமாய் மாறணும் ஆண்டவரே. என் வாழ்க்கை மதுரமாய் மாறணும், என் வாழ்க்கை ஒரு இனிப்பை போல மாறணும் ஆண்டவரே. அது உங்களால மாத்திரம்தான் முடியும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் ஆராதிக்க முடியும்? அவரை பார்த்து சொல்லுவோம், ஹல்லேலூயா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த பிரேயருக்கு உங்களை தான் நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உங்களை நம்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றே யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றே யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி. ஆமென், ஆமென், ஆமென். உம்மையன்றே யாரும் இல்லையப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றே யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். இயேசுவே உங்களை நம்பி வந்திருக்கிறோம், உம்மையன்றே யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம், நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீர் சொன்ன வார்த்தைய பிடிச்சு கொண்டு இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைய பிடிச்சு கொண்டு உங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோம், உங்க பரத்தைய நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. இன்னைக்கு எத்தனை பேரை கேட்க முடியும்? அற்புதம் செய்யுங்கப்பா எங்க. ஆமென், ஆமென், ஆமென். உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றே யாரும் இல்லையப்பா. உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் இயேசுவே, உம்மையன்றே யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம், நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் இயேசுவே, நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் உங்க
முகத்தையே நோக்கி இருக்கிறோ ஏசப்பா, உங்க பரத்தையே நோக்கி இருக்கிறோ. நிந்தையும் அவமானமும் சகித்து எத்தனை நிந்தனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை அவமானங்கள். ஆண்டவரே, இதுல இருந்து என்னால மீண்டு வர முடியல ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க வந்தாதான் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி எத்தனை பேர் கேட்க முடியும்? ஆமென், 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 ஆமென். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் இயேசுவே, நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் உங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோ ஏசப்பா, உங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோம். கேட்கலாமாமே? அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும். நம்பி இருக்கோம் ஏசப்பா, ஏசப்பா பார்த்து கேளுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில இயேசுவே, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி யாரோ இல்லையப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்து உங்களை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு உங்களை நம்பி வந்திருக்கிறோம், இந்த பிரேயருக்கு ஆண்டவரே உங்களை நம்பி வந்திருக்கிறோம். நீங்க தான் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யணும் ஆண்டவரே, நீங்களா ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும் என்று சொல்லி ஆவியானவரே ஆமென். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, ஆமென், ஆமென். உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. வாயை திறந்து கேட்போமா? அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில இயேசுவே, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரோ இல்லையப்பா. நம்பிக்கையோடு சொல்லுவோமா? உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். உங்களை நம்பி நான் வந்துட்டேன்ப்பா, உம்மையன்றி யாரோ இல்லையப்பா. இன்னொரு விசை, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி யாரோ இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி யாரோ இல்லையப்பா. வேதத்துல பார்க்கிறோம், அன்னாள் என்கிற ஒரு பெண் அநேக நிந்தனை பாடுகள், அநேகர் கேவலமா பேசுறாங்க. அவங்க கர்த்தருடைய சமூகத்துல வந்து மனம் கசந்து அழுது, ஆண்டவரே எத்தனோ பேர் என்னை ஆண்டவரே ஒரு மாதிரி பேசுறாங்க, எனக்கு இது ஒரு முடிவு இல்லையா என்று சொல்லி அந்த சமூகத்துல கர்த்தருடைய ஆலயத்துல வந்து அவங்க ஜெபித்த பொழுது அவங்களுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உங்களை நம்பி வந்துட்டேன் ஆண்டவரே, இனி அந்த பாடுங்க என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது, அந்த வேதனை என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது, இன்னைக்கு உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்யணும் என்று சொல்லி அந்த அன்னாள் என்கிற பெண் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அன்னிலிருந்து அவ துக்கமுகமா இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதித்த, இன்னைக்கு அவரை பார்த்து நீங்க கூப்பிட்டீங்க, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லி நீங்க யாரெல்லாம் கேட்டீங்களோ, இன்னிலிருந்து கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமே. இன்னிலிருந்து ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்க போகிறார். ஆமே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல இந்த ஆராதனையில கலந்து
சுமந்து கொண்ட உங்களுடைய முகத்தை நிச்சயமாய் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். உங்களுடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். எல்லா கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கூட சொல்லுவோமா, இன்னிலிருந்து என் வாழ்க்கையில துக்கம் இல்லை, இன்னிலிருந்து பாடுகள் இல்லை, இனிமே வாழ்க்கையில வேதனை இல்லை, இன்னிலிருந்து கர்த்தர் ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில கொடுத்து விட்டார். எத்தனை பேர் கரங்களை தட்டி விசுவாசமா சொல்ல முடியும், கர்த்தர் எப்பொழுதே என் தடைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து விட்டார் என்று நீங்க விசுவாசிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய முடியும். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.